தொடர்ச்சியா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல நடக்க போற மகா கும்பமேளா தொடர்பா நம்ம எல்லாருமே செய்திகள்ல கேட்டுட்டு வந்திருப்போம். இந்த நேரத்துல இந்த கும்பமேளானா என்ன, அது ஏன் மகா கும்பமேளான்னு சொல்லப்படுது, அதுவும் ஏன் பிரயாக்ராஜ்ல கொண்டாடப்படுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். நாம கொண்டாடுற கடைபிடிக்கிற பல்வேறு வழிமுறைகளுக்கு புராணங்கள்ல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி இந்த கும்பமேளா தொடர்பா நாம பார்க்கிறப்போ, அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்போ அது அசுரர்களுக்கு கிடைச்சிடக் கூடாது அப்படின்றதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசம், அதாவது கும்பத்தை எடுத்துட்டு போறதாவும், அப்போ அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில சிந்தி அவைதான் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, காசி இந்த 4 புனித நகரங்களா தோன்றினதாகவும் சொல்லப்படுது. இதனுடைய நினைவாவே கொண்டாடப்படுது கும்பமேளா. கும்பமேளால ஆர்த் கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மக் கும்பமேளா, மகா கும்பமேளான்னு 4 இருக்குது. இந்த கும்பமேளாக்கள் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, காசி இந்த 4 நகரத்துல மட்டும்தான் நடத்தப்படும். அதுலயும் இந்த மகா கும்பமேளா அப்படின்றது பிரயாக்ராஜ்ல மட்டும்தான் நடத்தப்படுது. இதுல ஆர்த் கும்பமேளா அப்படின்றது 6 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தப்படுது. இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜ்ல நடத்தப்படுது. பூர்ண கும்பமேளா இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜயினி இந்த 4 இடங்கள்ல நடத்தப்படுது. மக் கும்பமேளா அப்படின்றது ஆண்டுதோறுமே ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்துல நடத்தப்படும். இது பிரயாக்ராஜ்ல மட்டுமே நடத்தப்படுது. இத சோட்டா கும்பமேளா அப்படின்னு சொல்றது உண்டு. மகா கும்பமேளா இதுதான் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. 12 பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும். இது பிரயாக்ராஜ்ல மட்டுமே நடத்தப்படும். இந்த முறை மகா கும்பமேளா பிரயாக்ராஜ்ல ஜனவரி 13ஆம் தேதியில தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 45 நாட்களுக்கு நடக்க இருக்குது. உலகத்துல மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விழா இந்தியால பிரயாக்ராஜ்ல நடைபெறும் கும்பமேளாவா தான் இருக்குது. மகா கும்பமேளாவின் போது கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகள் சங்கமிக்கும். திரிவேணி சங்கமத்துல புனித நீராடினா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி நீராடலோடு துவங்கக்கூடிய இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம், இதோட இந்த மகா கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடைய இருக்குது. மகா கும்பமேளால பங்கேற்க போறவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத முயற்சியா காப்பீட்டை ஐசிஐசிஐ லாம்பார்ட் மற்றும் போன்பே நிறுவனம் இணைந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. சிறப்பு ரயில்கள், சிறப்பு பஸ்கள், சிறப்பு விமானங்கள் அப்படின்னு போக்குவரத்துல அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. மகா கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வர நிலையில பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி நீருக்கு அடியில 328 அடி ஆழம் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்த உத்தரப்பிரதேச அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வான்வழி பாதுகாப்புலையுமே இந்த ட்ரோன்கள் பயன்படுத்த இருக்குது. AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோட இணைக்கப்பட்ட கேமராக்கள், முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம்னு பாதுகாப்புல ஹைடெக்கா இறங்கி இருக்குது அரசு. தங்களுடைய வாழ்நாள்ல மகா கும்பமேளால கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கிறத மகா பாக்கியமா பக்தர்கள் கருதுறனால ஏறத்தாழ 45 கோடி மக்கள் இங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.